அந்த சூழ்நிலையே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் அங்குள்ள ரூம்ஸ் அதனுடைய அமைப்பு ரொம்ப பிடிக்கும். அங்குள்ள ஆகாரம் ரொம்ப பிடிக்கும். அங்கே என்னை ரொம்ப கவர்ந்தது வந்து இந்த ஆகாரத்துக்காக ஒரு மணி ஒலி எடுப்பாங்க. அது ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக அந்த நேரத்துக்கு மணி ஒலி ஒலிக்கும். அதேபோல் அந்த புஷ்பாஞ்சலி டைம் காலையில் அந்த 7 மணிக்கு போகிறது. அந்த 7:15 மணிக்கு என்னமோ ஆரம்பிப்பாங்க புஷ்பாஞ்சலி. நான் வந்து 6 மணிக்கு 6:30 மணிக்கெலாம் போயிட்டோம்னா அங்கே எல்லாம் ராமநாமம் சொல்லுவாங்க. அதில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது. அப்புறம் அந்த புஷ்பத்தை வந்து அங்கே சத்யானந்த சுவாமி படம் இருக்கும், பப்பா படம் இருக்கும், மாதாஜி படம் இருக்கும். எதில் இஷ்டமோ எனக்கு அதில் தான் வைப்பேன். நான் பொதுவாக வந்து சத்யானந்த சுவாமி பாதத்தில் தான் வைப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வெளியே வந்துட்டேன்னா நான் வந்து ஜெனரலாக ரூம் விட்டு எங்கேயும் வெளியே போக மாட்டேன். எப்படா சாப்பாட்டுக்கு மணி அடிப்பாங்க அதைத்தான் கேட்டுகிட்டே இருப்பேன் நான். எனக்கு அந்த சூழ்நிலை வாழ்கிறது வந்து எனக்கு வேறு எந்த தியானமும் வராது, எந்த விதமான நினப்பும் வராது. நானுங்கிற ஒரு சொல்லுக்கு அங்கே இடமே இருக்காது. படுத்திருப்பேன், பசிச்சிருப்பேன், சாப்பிடுவேன், படுத்திருப்பேன். யாரும் வந்து பேசுனாங்கன்னா 2 வார்த்தை பேசுனாங்கன்னா கூட பேசுவேனே தவிர்த்து, ஆனால் அந்த இடத்துல நான் இருப்பேன். அங்கே போனால் நான் வந்திருக்கேன்னு காட்டுறதுக்காக முக்தானந்த சுவாமி பார்த்துட்டு வருவேன். அதுக்கு வந்து சச்சிதானந்த சுவாமி பார்ப்பேன். சச்சிதானந்த சுவாமி எனக்கு ரொம்ப பிரியமாக இருப்பார். அவரை பார்த்து பேசுவேன் நான். சாயங்காலம் 3:30 மணிக்கு மேலே அங்கே சத்சங்கம் நடக்கும். அந்த சத்சங்கத்தில் போயிட்டு ஒரு 1 மணி நேரம் உட்காந்துட்டு வருவேன். அங்கே உள்ளதை அமைதியாக கேட்டுக்குவேன். கேட்டுட்டு திருப்பி வந்துடுவேன். வந்துட்டேன்னா கூடிய வரைக்கும் தனியாக இருக்க தான் பார்ப்பேன். தவிர்த்து அங்கே சாண்டிங் ராமா அந்த அங்கே இதில் வந்து எதுலையுமே பார்ட்டிசிபேட் என்னால் பண்ண முடியாது. பண்ணதும் இல்லை. அது பண்ணாமையே எனக்கு வந்து ஒரு ஒரு பரம சந்தோஷம் இருக்கும். அங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை போகிறதுக்கு ஒரு ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது சாமி அங்கே இருந்து தீட்சை வாங்கின இடம், பப்பா சிரித்து வாழ்ந்த இடம், சச்சிதானந்த சுவாமி வாழ்ந்த இடம், அதனால் மாதாஜி வாழ்ந்த இடம். மாதாஜி நான் பார்த்துருக்கேன், சச்சிதானந்த சுவாமியும் பார்த்துருக்கேன், பப்பா நான் பார்த்ததில்லை. ஸோ இவ்வளோ பேரும் வாழ்ந்த இடத்துல மகிழ்ச்சி எப்படி இல்லாமல் இருக்கும், அமைதி எப்படி இல்லாமல் இருக்கும். ஆனால் அங்கே உள்ள ஆக்டிவிட்டீஸில் எதுலையுமே கலந்துக்கிறது இல்லை. நான் அமைதியாக உட்காந்துருப்பேன். என்னை யாரும் வற்புறுத்துறது இல்லை. ஏன் இங்கே உட்காந்துருக்க போய் நாம சொல்லிட்டுலாம் ஒத்துன்னு சொல்ல மாட்டாங்க என்னைய. சாமியை பார்ப்பேன். ஊருக்கு போகிறதுக்கு முந்தின நாள் சாமியை பார்ப்பேன். சாமி நல்லா மனப்பூர்வமாக பேசி நல்லா ஆசீர்வாதம் கொடுத்து நிறையா பிரசாதம் கொடுத்து விடுவார். அதே ஊர்லேருந்து வந்தவுடனே சாமியை பார்ப்பேன். அப்பயும் சாமி வந்து எத்தனை நாளாலும் இங்கேயே இரு. என்னை அங்கேயே இருக்க சொன்னார். வயசான காலத்தில் எங்கே அங்கிட்டு இங்கிட்டு அலையிற, நீ இங்கேயே இருந்துறேன், நாங்கள் கவனிச்சுக்கிறோம் உன்னைய அப்படிலாம் சொன்னார். இருக்க சாமி நான் அங்கே திருவண்ணாமலை இருக்கிறதா உத்தமன்னு நினச்சி போகிறோம் சாமி நான். ஏன்னா எங்கள் சாமி என்னை திருவண்ணாமலை இருக்க சொன்னார். அங்கேயே போகிறோம் சாமி. ஆல்ரெடி போ. ஆனால் இங்கே எப்போனாலும் நீ வரலாம், எத்தனை நாள் இருக்கலாம், எத்தனை மாதம் நாள் இருக்கலாம், இங்கேயே நீ இருக்கலாம், நீ ராதிகாவும் இங்கேயே இருக்கலாம், இதெல்லாம் சொன்னாங்க சாமி. எனக்கு அந்த ஆசிரமத்தில் அந்தளவுக்கு ஒரு ஒரு லைஃப் இருக்க கண்டு தான் அந்த ஒரு ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்ராக்ஷன் இருக்க கண்டு தான் நல்லா அடிக்கடி அங்கே போகணும்னு தோணுது. இல்லைடா எனக்கு தோணாதே. ஆனால் அங்குள்ள ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே என்னால் கலந்துக்கிறது இல்லை, கலந்துக்க முடியாது. அது ஒரு மாதிரி மொனாட்டனஸாக இருக்கும். அதுக்கு நான் வந்து ரூமில் உட்காந்துட்டு தனியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை சுவாமியை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அங்கே இருக்கவங்க யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்னடா அவன் சாப்பாட்டுக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுறானே, மற்ற எதுக்குமே வரமாட்டேங்கிறான்னு யாரும் ஒன்றும் குற்றம் சொல்ல மாட்டாங்க. நல்லாயிருக்கும். எனக்கு ஆனந்தாசிரமம் போகிறது நல்லாயிருக்கும். ஆனந்தாசிரமம் போகிற பாதை நல்லாயிருக்கும். ஆனந்தாசிரமம் நல்லாயிருக்கும். திருப்பி வர பாதையும் நல்லாயிருக்கும். அங்குள்ள அன்பு, அங்குள்ள ஒரு இது எல்லாமே பிடிக்கும். ராதிகாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடங்கள். இப்போ இந்த வேர்ல்டு இதில் எங்களுக்கு அது மேடு ஏறி இறங்குறது ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால போன தடவை போயிட்டுலாம் 1 வாரம் இருக்குன்னு நினச்சி போனது 3 நாள் 2 நாளில் திருப்பி வந்துட்டோம். மூச்சு ரொம்ப வாங்குது. இப்போ போகிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். முடியுமான்னு தெரியல. ஆனால் உலகத்தில் பார்க்க வேண்டிய இடம் ஆனந்தாசிரமம். உண்மையிலேயே ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமம் எதுனா அது ஆனந்தாசிரமம் தான்.